ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி தாரா முட்டை ரோஸ்ட்டு செய்யலாம். தாரா முட்டை ஒரு பவுல் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிக்கான மசாலா. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசை இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்தி அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவும் சேர்த்திட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து மல்லித்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்தி இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது நல்லா ட்ரை ஆனதும் 2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கிரேவிக்காக தான். இதோட ரா ஸ்மெல்லெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க வைக்கணும். வேக வச்ச முட்டை எடுத்து அதோட ஸ்கின் எல்லாம் உரிக்கணும். இது வந்து கோழி முட்டையை விட ரொம்ப திக்காக இருக்குது இதோட ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் எக்கோட லேயர்ஸு ரொம்ப நிறைய லேயர் இருக்கிற மாதிரி இருக்குது கோழி முட்டை கம்பேர் பண்ணும்போது. கிரேவி ஆயாச்சு. அதில் வந்து பெப்பர் பவுடர் போட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை இதில் சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம், தாரா முட்டை ரோஸ்ட். இது தாரா முட்டை ரோஸ்ட் வந்து நமக்கு சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸ் பத்திரிக்கு கூட நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். சுட சுட ஆப்பம், தாரா முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.